ஹாய், இன்றைக்கி லேடிஸ் கார்னரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டாக தூக்கி போடுற நூடுல்ஸ் பேக்கெட்டோட கவரும் அதுக்குள்ளே வர அட்டையும் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த அட்டையோட ஒரு பக்கத்தில் நமக்கு தேவையான சைஸில் ஒரு கிண்ணத்தை எடுத்து வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா ஒரு 3 சைஸ் வரும். இதை நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட பண்ணலாம். இது சரி, நான் சும்மா தூக்கி போடுறதுக்கு இதில் ஏதாச்சும் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றதுனால இது பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயிட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க அந்த ஆரஞ்சு பொசிஷனில் அந்த சென்டரில் அந்த மகரந்தம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷன் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நமக்கு எந்த கலர்ஸும் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாருமே. இப்போ இந்த வட்டம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை 2ஆக ஒரு மடி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிச்சுக்கலாம். இதை நீங்கள் இப்படியே கட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஃபோல்டு கொடுத்து கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒயிட் வித் ஆரஞ்சு காம்போவில் நல்லா இருக்குது. இதுலேயே எல்லோ கலர் நூடுல்ஸ் பாக்கெட்டும் வரும். அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு எடுக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு கட்டிங்க்குமே நான் 2 பக்கமுமே திருப்பி ஒரு கட்டு கொடுக்குறேன். ஸோ நமக்கு எட்ஜஸ் பெட்டலோட எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் மட்டும் அந்த சென்டர் வரைக்கும் ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பேப்பரில் நம்ம கோன் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இதை கோனிக்கல் ஷேப்பில் உள்ளே ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பூ இன்னும் கொஞ்சம் அழகாக நல்லா ஃபோல்ட் ஆகும். இப்போ இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு நடுவில் உள்ளே ஒரு கலரில் மகரந்தம் பண்ண போகிறோம். இதில் ஆரஞ்சு கலரில் இருக்கிற இடத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபோல்டான பக்கம் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் திருப்பி நம்ம குட்டி குட்டியாக அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வரணும். பேப்பர் சிங்கிளாக கிடையாது, அந்த கவர் அப்படியே டபுளாக தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க பக்கம் தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இது ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு தொடப்பக்குச்சியோட அடி சைடு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அதை எடுத்து நம்ம இதில் வச்சு அப்படியே சுருட்டிக்க போகிறோம். இது சுருட்டி முடிச்சதுக்கப்புறம் செல்லோ டேப் வச்சு நல்லா டைட்டாக இந்த கவரோடு சேர்த்து அந்த தொடப்ப குச்சியும் சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பூ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒயிட் கலர் பூ, அதை அடியில் அந்த கோன் ஷேப்புக்கு அடியில் லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக கொஞ்சம் விரித்து விட்டுட்டு இப்போ அந்த தொடப்பக்குச்சியை அதுக்குள்ளே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டு அந்த அட்டையையும் தொடப்பக்குச்சியும் சேர்த்து நம்ம செல்லோ டேப்பில் இன்னொரு வாட்டி நம்ம ஒட்டிக்கலாம் நல்லா. இன்னும் நீங்கள் சூப்பராக பண்ணணும் அப்படின்னா இதை விதவிதமாக சார்ட் பேப்பர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இதுக்கே கூட நீங்கள் கலர் அடித்தும் பண்ணிக்கலாம். தொடப்ப குச்சிக்கு கலர் அடிச்சிக்கலாம். இந்த ஃப்ளவர் கடியில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லீஃப் அந்த மாதிரி கூட ஏதாவது வச்சுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இது யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் அட்டை, அந்த பிளாஸ்டிக் கவரு, செல்லோ டேப்பு, ஒரு தொடப்ப குச்சி, அவ்வளோதான். அழகாக ஒரு சூப்பரான பூ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எனக்கு 3 பூ கிடச்சிது அந்த அட்டையில். அவ்வளோதான். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு ரொம்பவே அழகான ஃப்ளவர்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இதை ஃப்ளவர் வாஸில் வச்சா இன்னும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் கேக் வாங்கும்போது நமக்கு மெழுகுவர்த்தி கொடுப்பாங்க. அது எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா மெழுகுவர்த்தியுமே குட்டி குட்டியாக உடச்சி வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் அதில் போட்டு நம்ம அடுப்பில் வச்சு அதை காய்ச்சிக்கலாம். அது உருக ஆரம்பிக்கும் போது ஏதாவது வேஸ்ட்டு ஸ்பூன், இந்த மாதிரி உடன் ஸ்பூன் இந்த மாதிரி இருந்தால் அதை எடுத்து அந்த திரியெல்லாம் தனியாக எடுத்து போட்டுருங்க. நம்ம எடுக்கிற மெழுகுவர்த்தி கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கலர்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உஜாலா கொஞ்சம் சேர்த்து காட்டுறேன். ஸோ என்னோடய கலர் சாண்டல் நல்லா அழகாக இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் உஜாலா நம்ம சேர்க்கும்போது ஒரு பர்பிள் கலர் கேண்டில் நமக்கு கிடைக்கும். இப்போது வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க ஏதாவது டானிக் பாட்டில் மேல் மூடி, தேன் பாட்டில் மேல் மூடி, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் நம்ம இதை ஊற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு திரியை நடுவில் வச்சு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சியை வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், கலர்ஃபுல்லான கேண்டில் ரெடி. குட்டி குட்டியாக வேஸ்ட்டாக இருந்த கேண்டிலெல்லாம் ஒரே கேண்டிலாக மாற்றியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து வேஸ்ட்டாக இருக்க சில திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு கடிகாரத்தை வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோஸ் பூ இருக்கும். அது வந்து இந்த மாலை இந்த மாதிரிலாம் வாங்கும்போது சில டைம்ஸ் வரும். அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் கிடைக்கும், அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணி, நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன், அதில் இந்த லீஃப் வச்சு லீஃபோட சைஸுக்கு அந்த துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு இந்த துணியும் லீஃபும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி 2ஆக 3ஆக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு நீல வாக்கில் ஸ்ட்ரைப்பாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வால் டெக்கரேஷனுக்காக வால் ஹேங்கிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கங்கே மாட்டுறதை விட சிம்பிளாக ஒரு கடிகாரத்தை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி மாட்டும்போது அது இன்னும் சிம்பிளி சூப்பராக இருக்கும். சின்ன வீடாக இருந்தால் கூட நம்ம அழகாக அதை வந்து டெக்கரேஷன் பண்ணி மாட்டிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து மடித்து வச்ச அந்த நியூஸ் பேப்பரோட எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் லீஃபை வந்து நம்ம நார்மல் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எடுத்து அதில் வந்து அந்த கருப்பு கலர் துணியை வந்து வச்சு ஒட்டிக்கலாம். அந்த கருப்பு கலர் துணி மேலேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த குட்டி ரோசஸ் வந்து நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் லீஃப் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி க்ரீன் கலரில் கொஞ்சம் திக்கான கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இருந்தது, அதனால் நான் இதே எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக அந்த கிளாக்கோட சைஸை பொறுத்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கிளாக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு துணி போட்டு அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை கலர் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாக வெளியே தெரிகிற மாதிரி அதோட பேக் சைடில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த கருப்பு கலர் லீஃபையும் நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரியே பிளாக்கு க்ரீனையும் மாற்றி லைனாக வந்து நம்ம அடுக்கிக்கலாம். நீங்கள் வாலுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிளாக் அவைலபிளாக இருந்தது, சேம் டைம் எனக்கு வாலுக்கும் வந்து அது மேட்சாக இருந்தது. இப்போ பாருங்கள், திருப்பினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஒட்டினதே நமக்கு நல்லா நின்று இருக்கும். இருந்தாலும் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றதுக்காக இது பின்னாடி நம்ம செல்லோ டேப் வச்சு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். ஒரு 5 இந்த மாதிரி நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு வீட்டுக்கு தேவையான வீட்டை அழகாக மாற்றக்கூடிய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம செய்யறது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பண்ண 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.